வெங்காயத்தோட சொர்க்கபூமி அது என்ன? நம்ம பெரம்பலூர் மாவட்டம் தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே ஏதோ கல்லுக்கெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்களே, அதனோட பேர் தான் கான்டூர் ஸ்டோன் வால். இது ஏன் அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா, மழை காலங்களில் மழை பெய்யும் போது நீரோட்டத்தை குறைக்கிறதுக்காகவும் அதே மாட்டம் மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காகவும் தான் இது மாட்ட அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த அமைப்புகள் மோஸ்ட்லி ஹில்லி ஏரியாஸில் அதிகமாக நம்ம பார்க்கலாம். அதாவது மேடுலேருந்து பள்ள நோக்கி படிப்படியாக அமைச்சிருப்பாங்க. அதே மாட்டம் ரிட்ஜு ஃபரோ, ரிட்ஜ்னா மேடு, ஃபரோனா பள்ளம். ரிட்ஜில் 3 வருஷம் வெங்காயம் விதைச்சிருந்தாங்கன்னா அது கோஃபை ஆனியன்னும், அதே 2 வருஷம் விதைச்சிருந்தாங்கன்னா அதை கோசிக்ஸ் ஆனியன்னு சொல்கிறாங்க. கோஃபை ஆனியன் 1 ஏக்கருக்கு 10 டன் வரைக்கும் விளைச்சல் கிடைக்குமா. இப்போ நீங்கள் பார்க்குறது வெங்காயத்தை அறுவடைக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தான். அதாவது வெங்காயத்தோட தாள் வதங்குறதுக்காக வெங்காயத்தை ஒரு குச்சி மேலே லேயர் பை லேயராக வைக்கோல் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்க்குறவங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் வெங்காய விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வெங்காயம் விதைக்கிறதுக்கு மிஷின்ஸை யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஆட்களை யூஸ் பண்ணி விதைக்கிறீங்களா? அதே மாட்டம் வெங்காய விவசாயத்தில் உங்களுக்கு என்ன குறைபாடுகள்னும் மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு முக்கியம்.